அன்பர்களே, அனைவருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருமே சகல சௌபாக்கியத்தோடு மகிழ்ச்சியோடும் எல்லாருமே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அன்னை சிவருத்ர மகாகாளியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் தான் இந்த சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து மீளக்கூடிய பரிகாரங்களையும் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பயன்படுத்தி நிறைய பேர் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு நல்ல நிலைமைக்கு வருவேனுங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த வீடியோ பதிவு எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம ஒரு சில பேர்களுக்கு தீர்த்து கொடுக்க முடியும். நம்மளை சார்ந்து அவங்கவுங்களே அவங்கவுங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான பரிகாரங்களையும் வழிமுறைகளையும் தான் நான் யூடியூப் சேனலில் இன்னைக்கும் சரி என்னைக்கும் பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த புத்தாண்டு நாட்களில் இருந்து எல்லாருமே நல்லா இருங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சரிங்களா? அதனால் இன்றைக்கி என்ன வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா மூலிகைகளுக்குமே ஒரு பிரத்யோக சக்திகள் உண்டு. சரிங்களா? இந்த மூலிகையில் படைக்கப்பட்ட எல்லா மூலிகைகளுக்குமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த மண்ணில் முளைக்கக்கூடிய எல்லா மூலிகைகளுக்குமே ஒரு வினோத சக்திகளும் ஒரு வினோத விஷயங்களுமே சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை கண்டுபிடிச்சி நம்மளுக்காக சித்தர்கள் தான் இந்த விஷயங்களையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா மக்கள் பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சித்தர்கள் ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதாவது இப்போ எப்படி ஒரு மூலிகையில் அரைச்சி சாப்பிட்டா அந்த நோய் தீருமோ அதே போல், சரிங்களா, அது மூலிகைகளை வச்சு மருத்துவம் செய்வது எப்படி அப்படிங்கிறது அந்த டாபிக். இந்த மூலிகைகளை வச்சு ஒரு சில பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டத்தில், சரிங்களா, இந்த காலகட்டத்தில் எதிரிகளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது அளவு கடந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நபர் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை அவங்க செய்கிறதுனால நீங்கள் அவங்கள திட்ட, அவங்க உங்களை திட்ட, இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பகைகள் உண்டாகிடும். சரிங்களா? ஒரு பகை உண்டாயிருச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் அவன் இருக்கக்கூடாது, அவனை அழிக்கணும்னு நினைப்பீங்க. ஒன்று அவன் என்ன நினைப்பேன், ஒன்று நீங்கள் இருக்கக்கூடாது அவனை அழிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இது மாதிரி ரெண்டு பேரும் இப்படி இவனை அழிக்கணும் அவனை அழிக்கணும் அப்படிங்கிறத போட்டிக்கிட்டு போடும்போது ரெண்டு பேரும் சண்டை போடும்போது யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். சரி, யார்கிட்ட பலம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அதனால் இவன் உங்களுக்கு செய்வனை வைக்க, அவன் உங்களுக்கு செய்வனை வைக்க, இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி இந்த செய்வனை வச்சு அவன் குடும்பத்தை அழிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும் போது யாராவது ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும்னா ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஒரு போரில் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறான். சரிங்களா? அப்போ நான் அடிச்சுட்டு சண்டை போடும்போது யாராவது ஒருத்தருக்கு தானே அந்த போரில் வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதே போல் தான். அதனால் நான் என்ன சொன்னால், இந்த அடிச்சுக்கிட்டு பகைகளை உண்டு பண்ணி மென்மேலும் பகைகளை உண்டாக்குறதுக்கு, அதாவது சித்தர்கள் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, எதிரிகளை வசியம் பண்ணுவது எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறீங்க. உடனே எடுத்தோடனே எதிரியை போட்டு தள்ளணும், எதிரியை மாரணம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. சரிங்களா? அது மாதிரி நினைக்க வேணாம். சரிங்களா? அதுக்கெல்லாம் சித்தர்கள் நம்மளுக்கு ஒரு சில சூட்சம ரகசியங்களை இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னா ஒரு பாடலாகவே சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலாகவே நான் வாசித்து காமிக்கிறேன். சரிங்களா? பகரவே இன்னும் ஒரு மூலிகை கேளு, பாங்கான சினுங்கியப்பா காப்பு கட்டி, நிகரவே பூசையிட்டு மந்திரம்தான் கேளு, நினைவாக ஓம் நீலி நீலி சிவ 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 வென்றோத, உதரவே தான் பிடுங்கி கண்ணி நூலால் காப்பு கட்டி, உத்தமனே தீபம் இட்டு வைத்து கொள்ளு, தகருமடா எதிராளி கூட்டிக் கொள்வான், தப்பாதே சொல்லிவிட்டேன் தாக்கிப்பாரே அப்படிங்கிறது ஓலைச்சுவடியில் அந்த பாட்டாவே சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான பாடலுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாமே சூட்சமங்கள் அடங்கி இருக்கும். சரிங்களா? அவங்க பாடல்களில் சிம்பிளாகவே சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஈஸியாக சும்மா ஒரு மேலோட்டமாகவே சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த பாடல் நம்ம படிக்கும்போது அதில் உள்ள
முழு விஷயமுமே அந்த சித்தர்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த பாடலுடைய அர்த்தம் வந்து நம்மளுக்கு புரியும். சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகரவே இன்னும் ஒரு மூலிகை கேளு பாங்கான சினிங்கியப்பா காப்பு கட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூலிகை வசிய முறைய சொல்கிறேன் கேளு. அதாவது சீடர்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு சூப்பர் நல்ல முறையிலான ஒரு மகத்தான அனுபவத்தில் கை கண்ட முறையான மூலிகை முறையை சொல்கிறேன் கேளு. அந்த மூலிகை என்ன அப்படின்னா, தொட்டால் சினிங்கி என்ற மூலிகைக்கு என்ன செஞ்சிருங்கன்னா, தொட்டால் சினிங்கி மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி போக்கி நான் கொடுத்துருக்கக்கூடிய மூல மந்திரம், அதாவது ஓம் நீலி நீலி சிவ சிவ என்று மந்திரம் உச்சரித்து, அதாவது அந்த மூலிகையை பிடுங்கும் போது கையில் விபூதி எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 21 முறையோ இல்லை ஒரு 108 முறையோ இந்த மந்திரத்தை சொல்லி அந்த விபூதியை அந்த மூலிகை மேலே போட்டுறணும். விபூதியை மந்திரத்தை சொல்லி போட்டுறணும். போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து அந்த மூலிகைக்கு என்ன செய்யணும்னா பிழிஞ்சு விட்டுறணும். குங்குமம் தடவி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சும் போது இது என்னென்னா மூலிகைக்கு பழி கொடுக்குறது. சரிங்களா? இப்படி செஞ்சுட்டு அந்த மூலிகைக்கு தூப தீபம்லாம் காட்டி என்ன செய்யணும், அந்த மூலிகை நல்லா மனமாற வணங்கிக்கிட்டு, நான் அந்த மாதிரி எதிரியை வந்து வசியம் பண்ணுறதுக்காக இந்த மூலிகை நான் பிடுங்க போகிறேன், மூலிகையை எனக்கு வந்து நீ பயன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை நல்லா மனமாற வணங்கிக்கிட்டு என்ன செய்யணும்னா, ஆணிவேர் அறாமல் அந்த மூலிகையினுடைய வேரை என்ன செஞ்சிடணும்னா பிடிங்கிடணும். அதாவது தொட்டால் சினிங்கி அப்படிங்கிற மூலிகையை பிடுங்கிடணும். பிடுங்கி அதை என்ன செய்ய எப்போ பிடுங்கணும் அப்படின்னா, பூச நட்சத்திரத்தில் அன்னைக்குன்னு பிடுங்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை பிடுங்கலாம். இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாளில் பிடுங்கலாம். சரிங்களா? அமாவாசை பௌர்ணமி பூச நட்சத்திரத்தின நாள், அடுத்து வந்து அமாவாசை பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்களில் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் வந்து இதை பிடுங்கிக்கலாம். சரிங்களா? பிடுங்கி எடுத்து என்ன செஞ்சுருக்கேன்னா, அதிகாலையில் தான் பிடுங்கணும். சூரிய உதயத்தில் எந்த மூலிகைகளுமே நம்ம பிடுங்கக்கூடாது. சரிங்களா? இப்படி பிடுங்கி நம்ம எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு என்ன செய்யணும்னா, அந்த மூலிகைக்கு மஞ்சள் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பசும்பால் அபிஷேகம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு அந்த மூலிகையுடைய வேரை லைட்டாக கட் பண்ணினா இரும்பாயுதத்தை வச்சு கட் பண்ணக்கூடாது. நல்லா முறிச்சு உடச்சின்னா உடச்சிட்டு வந்துடும். அந்த மூலிகை வேற லைட்டாக சின்னதாக கட் பண்ணி ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சிக்கிட்டு அந்த வெள்ளித்தாயத்தில் அடைச்சிக்கிட்டு உள்ளங்கையில் அந்த வெள்ளித்தாயத்தை வச்சு அந்த மூலிகை வேற அந்த வெள்ளித்தாயத்துக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு உள்ளங்கையில் அந்த தாயத்தை வச்சுக்கிட்டு கண்ணை முடி சிவபெருமானையும் நல்லா வணங்கிட்டு, விநாயக பெருமான், சிவபெருமான், சிவசக்தி, உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா 1008 உரு, நல்லா கேட்டுங்க, 1008 உரு கொடுத்த பிறகு அதை வந்து என்னன்னா உங்கள் வலது மணிக்கட்டிலையோ இல்லை கழுத்துலையோ நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் சரி, சரிங்களா, பகை உங்களை வந்து ஒருத்தன் அழிக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த தாயத்தை நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா நாளாக என்ன செஞ்சிடும், அவன் உங்களுடைய பகையை மறந்து உங்கள்கிட்ட அவன் சரணாகதி அடைஞ்சிருவான். அதாவது போதும்ப்பா, நம்ம எல்லாருமே நம்ம ஒத்துமையாக இருப்போம், எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து நம்ம என்ன செஞ்சிருவான், நம்மள்கிட்ட வந்துடுவான். ஒரு சில பேர் இந்த வேலைகளில் வந்து என்ன செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சுடுன்னு நம்மளை எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி உள்ளவங்களும் இந்த தாயத்தை நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பக்கட அவன் பிரச்சனையே பண்ண வரமாட்டான். நம்மள்கிட்ட எவனுமே பிரச்சனை செய்ய மாட்டான். சரிங்களா? நம்மளுக்கு பிரச்சனை செய்யணும்னு அவன் வந்தானோட நம்மளை பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சிருவான், சரிப்பா பார்த்துக்குங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சரிங்களா? அது மாதிரி இந்த தாயத்தெல்லாம் நம்ம போட்டுக்கிற போது எந்த சூழ்நிலையுமே எதிரியே நம்மளுக்கு உருவாக மாட்டான். அப்படியே நம்மளை அழிக்கணும்னு ஒருத்தன் உருவாகிட்டான் அப்படின்னா அவன் நம்ம முகத்தை பார்த்தானே போதும், அவன் வந்து நம்மளுக்கு வசியமாக போயிடுவான். சரிங்களா? எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்துக்கு கட்டுப்பட்டு போயிடுவான். அதனால தான் இது வந்து எதிரி விஷயம் தாயத்து அப்படிங்கிற விஷயம். இதை வெள்ளித்தாயத்தில் மட்டும்தான் போடணும், வேற எந்த தாயத்திலையும் போடக்கூடாது. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. சரிங்களா? இந்த மூலிகை முறைப்படி காப்பு கட்டி இந்த எடுத்து நான் சொன்ன முறையில் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையாக எதிரி விஷயமாகும். சரிங்களா? எதிரி வந்து எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். இல்லை, இது எப்போவுமே உங்கள் கழுத்தில் இது கிடந்துக்கிடுச்சு அப்படின்னா உங்களை ஒருத்தன் அழிக்கன்னு நினச்சா கூட அவன் முன்னாடி போய் நீங்கள் நின்றீங்கன்னா அவனுக்கு அந்த பழைய அந்த கெட்ட குணங்கள்லாம் அவனுக்கு போயிடும். உங்களை அழிக்கிற அந்த எண்ணங்கள்லாம் அவனுக்கு போய் சமாதானத்துக்கு வரக்கூடிய நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா?
இதுதான் இந்த மூலிகையுடைய ரகசியம். சரிங்களா? நம்ம இனிமே வரக்கூடிய யூடியூப் சேனலில் வந்து இந்த மூலிகைகளை பற்றி அதிகமாக பகிர்வோம். சரிங்களா? ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மூலிகை விஷயங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. சரிங்களா? அதனால் மக்களுடைய கொண்டு போய் இந்த மூலிகை விஷயங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூலிகை விஷய ரகசியங்களை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதாவது இந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்துங்க. என்னன்னா மந்திர விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு மூலிகை விஷயங்கள்லாம் அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? இதெல்லாம் எளிமையான முறைகள். ஆனால் இதை வந்து முறைப்படி காப்பு கட்டி சில விஷயங்கள் நேர காலங்கள் பார்த்து அந்த விஷயங்களை பிடிங்கி நம்ம செயல்படுத்தணும்னா அருமையாக அது வேலை செய்யும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.